Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் ப்ரொவைடர் ப்ளஸ் ஏபிஐ காலிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ காலிங் தனியாகவும் ப்ரொவைடர் தனியாகவும் பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ப்ரொவைடர் வச்சு எப்படி நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த எம்டி ப்ராஜெக்ட்டில் மெயின் ஃபைல் முதல் கொண்டு எம்டியாக தான் இருக்குது. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி பேக்கேஜ், ஹெச்டிடிபி இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதுக்கடுத்து ப்ரொவைடர் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ப்ரொவைடர் இதுவும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக உள்ள போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான யூஐ க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து க்ரோமில் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எமுலேட்டர் வந்து கைக்கு அடக்கமாக இருக்கோ அதை நீங்கள் ரன் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் நான் மெயின் ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மெட்டீரியல் ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேசிக்காக வரக்கூடிய அப்ளிகேஷன் தான். இங்கே லிப்புக்குள்ளே ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இன்னொரு ஃபைல் வச்சுக்கலாம். ஹோம் டாட் அப்படின்னு ஒரு ஃபைல். இந்த ஹோம் ஃபைலில் வந்து ஜஸ்ட் ஒரு இப்போதைக்கு ஸ்டேட்லெஸ் விசிட் மட்டும் நம்ம போடலாம். மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, STLSW ஸ்டேட்லெஸ் விசிட். இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆசம் ஃப்ளட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் நமக்கு வரக்கூடியது. இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட கோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஒரு நேம் வைப்போம். ஹோம் அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். இந்த ஹோமை நான் இங்கே ஸ்கேஃபோல்டுக்கு பதிலாக இங்கே கொடுக்குறேன். இங்கே என்ன ஏதாவது வருது, எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் போடணும். ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இதுக்கு தேவையான யூஐ க்ரியேட் பண்ணணும். ஸ்கேஃபோல்டு, ஆப் பார், டைட்டிலில் என்ன தரேன், என்ன தருவோம் டைட்டிலில்? ப்ரொவைடர் ப்ளஸ் ஏபிஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஆப் பார் ஓவர் அண்ட் பாடியில் இப்போ நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டா வரப்போகுது. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படின்றதுனால நம்ம சென்டரை இப்போதைக்கு போடுவோம். நம்ம வேணும்னா பிறகு மாற்றிக்கலாம். சைல்டு டெக்ஸ்ட் ஹலோ ஃப்ளட்டர், இது இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இது இப்போ க்ரோமில் ரன் ஆகும். நீங்கள் மொபைல் எமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் எமுலேட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை ஃபிசிக்கல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதாலும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபிசிக்கல் டிவைஸ் எதிர் நீங்கள் யூஎஸ்பி டிபக்கிங்கில் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஒயர்லெஸ் டிபக்கிங் கூட இப்போதைக்கு நமக்கு அவைலபிள் இருக்குது ஃப்ளட்டருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ரோமில் ரன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு எஸ்டிக்கு தேவைப்படாது. இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டு ரன் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் போகிறீங்க, இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் ஃபிசிக்கல் டிவைஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் வேணும். சேம் ஃபார் ஐஓஎஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மேக் இருக்கணும். நம்ம இங்கே ரன் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். இந்த பேனர் ரிமூவ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஆப்பில் டீபக் ஷோ செக் மோட் பேனர் ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். ஃபால்ஸ் கொடுத்துட்டோம்னா பேனர் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஜூம் பண்ணல, நார்மலாக இருந்தால் உங்களுக்கு இதை விட நான் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இப்போ ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ரன் பண்ணும்போது இதோட சின்னதாக தெரியும். ஃபைன். இப்போ இந்த ஹலோ ஃப்ளட்டர் இருக்க இடத்துல நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வரப்போகுது. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டா வரதுனால நம்ம இங்கே சென்டருக்கு பதிலாக லிஸ்ட்டு கொடுத்துருவோம். எதர் நீங்கள் காலம் கொடுக்கலாம், இல்லை லிஸ்ட் வியூவும் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து காலம் கொடுக்குறேன். காலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைஸ்ட் பாக்ஸில் ஹைட் மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வெயிட் டாட் சைஸ் டாட் ஹைட், அதே மாதிரி வித் மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் வித். நான் ஏன் இங்கே மீடியா query கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு மொத்த ஸ்க்ரீன் சைஸுக்கு இந்த சைஸ் பாக்ஸ் வரணும். அதனால் மீடியா query டாட் ஆஃப் டாட் சைஸ் ஆப்ஜெக்டில் ஹைட்டுன்னு போட்டிங்கன்னா கரண்ட் ஸ்க்ரீனோட ஹைட் எடுத்துக்கும். அதே மாதிரி வித்தில் வந்து சைஸோட வித்து போட்டிங்கன்னா கரண்ட் ஸ்க்ரீனோட வித்து எடுத்துக்கும். நீங்கள் வித்து இதை மாற்ற அதோட ஸ்க்ரீன் சைஸ் அதை அப்படியே எடுத்துக்கும். சைல்டில் நான் ஒரு காலம் தரேன். காலம். இப்போ இந்த காலமுக்குள்ளே நான் கண்டெய்னர் போடுறேன். கண்டெய்னர் இதோட வித்து நான் கொடுக்கணும். கண்டெய்னருக்கு வித்து எவ்வளோ கொடுக்கலான்னா, மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் வித், இது மல்டிப்ளை சிம்பிள், மல்டிப்ளை 0.5 தரேன்.
0.5 அப்படின்னு எதை மீன் பண்ணுதுன்னா மொத்த ஸ்க்ரீன் சைஸில் பாதி அப்படின்றது மீன் பண்ணுது. உங்களுக்கு இன்ட்டு 1 அப்படின்னா ஃபுல் சைஸு, 0.5 அப்படின்றது மொத்த சைஸில் பாதி சைஸ் மீன் பண்ணுது. பாதி இது வேணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஹைட் வந்து ஒரு 100 கொடுக்கலாம். இப்போ இதுக்கு சைல்டு நீங்கள் இந்த இடத்துல கண்டெய்னர் கொடுக்க கிடையாது, சைஸ் பாக்ஸ்லேயும் சேம் இது வரும். நான் கண்டெய்னர் ஏன் கொடுக்குறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வர வேண்டியிருக்கு, அதனால் நான் கண்டெய்னர் கொடுக்குறேன். சைல்டில் வந்து ஒரு லிஸ்ட் டைல் கொடுக்கலாம். நீங்கள் எப்பவுமே லிஸ்ட் டைல் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு லேஅவுட் விசிட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏதோ சைஸ் பாக்ஸில் கண்டெய்னர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் டைலில் கண்ட்ரோல் இருக்கும். லிஸ்ட் டைலில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு இதில் டைட்டில்னு ஒன்று வரும், சப் டைட்டில்னு ஒன்று வரும், லீடிங் ட்ரைலிங்லாம் வரும், ஆன் டாப் கூட வரும். நான் டைட்டிலில் டெக்ஸ்ட் வச்சு தரேன். டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா என்ன தரலாம், இங்கே நம்ம கார் நேம்ஸ் தான் ஏபிஐ வரப்போகுது. நம்ம பழைய ஏபிஐ தான் இங்கே இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ நமக்கு காரோட நேம் தான் வரப்போகுது. காரோட நேம் வர்றதுனால நான் கார் நேமே தரேன். BMW ஏதாவது ஒரு கார் நேம், சாம்பிள் கார். சப்டைட்டிலில் இன்னொரு டெக்ஸ்ட்டு, கார் மாடல். ஓகே, இப்போ நான் சேவ் தரேன். இது நமக்கு கொஞ்சம் எப்படி வருது, சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு போட உங்களுக்கு அது வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஏபிஐ சைட் போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏபிஐ சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர், சர்வீஸ் ஸ்பெல்லிங் ராங். இந்த சர்வீஸில் சர்வீஸ் டாட் இதில் வந்து நான் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஆப் சர்வீஸ் எக்ஸ்டென்ஸ் சேஞ்ச் நோட்டிஃபையர். நம்ம நார்மலாக ப்ரொவைடர் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு ப்ரொவைடர். இப்போது இங்கே வந்து மாடல் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடல் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாடல் தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணலாம்னா அந்த எண்ட் பாயிண்ட்டை ஒரு தடவை we need to hit. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னு தெரியும், நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா தான் வருது. இந்த டேட்டாவை அப்படியே நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி நம்ம மெயினாக இது யூஸ் பண்ணுவோம், ஜேசன் டு டாட்டுக்கு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டில் போய் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் செய்த பிறகு கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம், கார் மாடல் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஷிஃப்ட்னு இருக்கா, இதை வந்து டாட்டுக்கு மாற்றிக்கிங்க. டாட்டுக்கு மாற்றிட்டு நல் சேஃப்டி புட் என்கோர் டிகோர் இன் கிளாஸ் மேட் கால்போர்ட் இஸ் ரெக்வயர்ட் மே கால்போர்ட் இஸ் ஃபைனல் காப்பி வித் ஆனால் இதை சேவ் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண பிறகு நான் இங்கே ஸ்க்ரீன் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே ஒரு மாடல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாடலுக்குள்ளே கார் மாடல் டாட் இதை நான் காப்பி பண்ணதை சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு மாடல் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என் பாயிண்ட் வேணும். இந்த என் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த என் பாயிண்ட் அப்படியே நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி செய்த பிறகு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஏபிஐ என் பாயிண்ட் ஈக்குவல் டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கெட்டரும் அந்த ப்ரைவேட் வேரியபிளும் டிஃபைன் பண்ணுமா. டிப்பிக்கலாக ப்ரொவைடரில் அப்படி தானே பண்ணுவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், கார் மாடல் அப்படின்ற நேமில் அப்படின்ற டைப்பில் ஒரு ப்ரைவேட் வேரியபிள் கார்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டாக இருக்க போகுது. இது வந்து நாட் அ சிங்கிள் மாடல், இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் கார் மாடல் லிஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூ தானே வருது. ஓகே, ரெண்டாவது சேம் டைப்பில் ஒரு கெட்டர் கெட் கார்ஸ் ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ அந்த ப்ரைவேட் வேரியபிள் பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே,
எனக்கு இந்த 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வேரியபிள் நமக்கு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்கறதுக்காக நமக்கு API இன்டெகிரேஷன் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். void get cars அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன். async ஏன் கொடுக்குறோன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்போம். இங்கே நமக்கு இன்டர்நெட்டில் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரதுனால async கொடுக்குறோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், HTTP பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். HTTP as HTTP இந்த HTTP அப்படின்ற நேமிங்கில் இந்த HTTP பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் வேறு ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இங்கே தான் HTTP கால் நடக்க போகுது. HTTP டாட் கெட், இது கெட் மெத்தட் தான். ஸோ கெட் என் பாயிண்ட்ன்றதை கெட் போடுறோம். URI கொடுக்கணும். நமக்கு நார்மல் ஸ்ட்ரிங்காக இருக்கும் இந்த என் பாயிண்ட்டு. ஸோ இப்போ URI டாட் பார்ஸ் கொடுக்கும்போது URI மாறிடும். API என் பாயிண்ட் இந்த நேம் ஓகே கொடுத்தாச்சு. இந்த இடத்துல API ஹிட் ஆகிறதுனால we need to put await here. ஓகே, இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் டாட் பாடி தான் நமக்கு வரப்போகுது. இதை வந்து லாகில் கொடுக்கணும். லாக் எஸ் விச் இஸ் சிமிலர் டு பிரிண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். பட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பிரிண்ட்டை விட. நான் லாகில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொவைடரை வந்து நம்ம மெயினில் ரிஜிஸ்டர் பண்ணணும். மெட்டீரியல் ஆப் இருக்கா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு லிசனபிள் ப்ரொவைடர் இங்கே இருக்குது. லிசனபிள் ப்ரொவைடர் க்ரியேட்டில் கான்டெக்ஸ்ட் இந்த ப்ரொவைடர் நேம் ஆப் சர்வீஸ் ரைட். சைல்டில் இந்த மெட்டீரியல் ஆப் கொடுக்குறோம். இது வரைக்கும் ஓகே. இப்போ ஹோம் வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ஸ்டேட்லெஸ் விஜிட்டாக இருக்குது. இதை ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக மாற்றிக்கலாம். இங்கே இந்த பல்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்லெஸ் விஜிட் அப்படின்ற கிளாஸ் நேமை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பல்ப் வரும். இந்த பல்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம கொடுத்துருவோம் ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக மாறும். ஏன் ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக மாற்றுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் தான் வரும். செட் ஸ்டேட், இனிட் ஸ்டேட், டிஸ்போஸு இந்த மாதிரி ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட்ஃபுல் விஜிட்டில் மட்டும்தான் வரும். எனக்கு இங்கே இனிட் ஸ்டேட் தேவை. இனிட் ஸ்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் விஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஜிட் நம்ம க்ரியேட் ஆகும்போது இனிட் ஸ்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இப்போ கெட் கார்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். இனிட் ஸ்டேட்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நான் எழுதுகிறேன் ப்ரொவைடர் டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் லிசன் வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் கூடலாம் ப்ரொவைடர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஆப் சர்வீஸ் டாட் கெட் கார்ஸ் இப்படி கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் லாகில் வரணும். வருதான்றதை பார்ப்போம். வருதா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் ஆகிருக்கு. ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் கீழே வந்திருக்கு. ரைட், இதை அப்படியே வச்சுட்டு இங்கே போவோம். இங்கே போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ரெஸ்பான்ஸ் லாக் செய்வதற்கு பதிலாக இந்த கார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைவேட் வேரியபிளில் நம்ம கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, கார்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக வருதா, இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜேசன் டிகோட், நாட் டிகோடர், டிகோட் நீங்கள் இருக்கா, டிகோடர் தான் இருக்கா, ஓகே டிகோடர் இருக்குது. சோர்ஸ் ரெஸ்பான்ஸ் டாட் பாடி தான் சோர்ஸு. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக வந்துடும். இதை நம்ம கரெக்டாக என்ன டைப்புன்றது சொல்லணும். அதனால் இங்கே லிஸ்ட் டைனாமிக்னு போட்டுக்கிறோம். டைனாமிக்ன்றது ஒரு டைப்பாகவே நமக்கு இங்கே ஃப்ளட்டரில் இருக்குது, சரி டாட்டில் இருக்குது. இதை வந்து மேப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த மேப் ஃபங்க்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிளாக ஒரு ஐட்டமாக நமக்கு எடுத்து கொடுக்கும். நான் டேட்டா நீங்கள் கொடுக்குறேன், டேட்டா இது என்ன பண்ண போகுது, என்ன நேம், கார் மாடல் டாட் ஃப்ரம் ரா ஜேசன் என்கோட் கொடுத்துக்கலாம் டேட்டா. ஓகே, இப்போது அட் லாஸ்ட் நம்ம இது என்ன பண்ண போகிறோம், a value of type null can be variable list change the variable something ஏதாவது வருது பார்த்துக்கலாம். டூ லிஸ்ட் கொடுத்துட்றோம்.
அப்போவுமே எரர் வருது. என்ன லிஸ்ட் நல். வெயிட் அ செகண்ட். ரிட்டன். இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ மேப் நம்ம இது மேப் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் ரிட்டன் இருக்கணும். ரிட்டன் கொடுத்துருக்கோம். ரிட்டன் லிஸ்ட் நம்ம ரிட்டன் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே நோட்டிஃபை லிஸ்னஸ் கொடுத்துட்றோம். நோட்டிஃபை லிஸ்னஸ் ஏன் கொடுக்குறோன்னா, இதை கொடுக்கும்போது தான் இந்த பர்டிகுலர் கார்ஸ் அப்படின்ற வேரியபிளை லிசன் பண்ணிகிட்டு இருக்க எல்லா விசிட்டுமே ஒன்ஸ் ரீபில்ட் ஆகும். ரீபில்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூஸ் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இங்கே வரும் வேல்யூ. நமக்கு இப்போ கண்டிப்பாக அந்த காசு அப்படின்றதுக்கு போயிருக்கோம். இத்தனை விசிட் நமக்கு வேணாம், நம்ம இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விசிட் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டு போடணும். ட்ரிபிள் டாட் கொடுத்தீங்கன்னா உள்ள விசிட் ஆட் ஆகும். லிஸ்ட் டாட் ஜென்ரேட். லென்த் எவ்வளோ கொடுக்குறோம்? ப்ரொவைடர் டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் லிசன் இங்கே ட்ரூ கொடுக்கணும். ஆப் சர்வீஸ் டாட் கார்ஸ் டாட் லென்த். கார்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் கொடுக்குறோம். நம்ம கொடுத்துட்டு ஜென்ரேட்டர் இங்கே வந்து நமக்கு ஒரு பில்டு ஃபங்க்ஷன் வரும். என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். எஸ், பில்டு ஃபங்க்ஷன் வருது. ஜஸ்ட் அ செகண்ட். இதில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் வரும். இண்டெக்ஸ் ரிட்டன். நம்ம கட் பண்ண அந்த கண்டெய்னரை இங்கே போட்டுக்கிறோம். சாரி, நம்ம கண்டெய்னர் மிஸ் ஆகிடுச்சோ. பரவாயில்ல, நம்ம கண்டெய்னர் போட்டுக்க முடியுங்க. கண்டெய்னர் height 100 with media query dot of context dot size dot widthல பாதி கொடுக்குறோம் 0.5. சைல்டில் ஒரு லிஸ்ட் டைலில் டைட்டில் என்ன கொடுக்குறோம்? டைட்டில் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. என்ன வரும்னா, இந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி இண்டெக்ஸ் தரோம். இண்டெக்ஸில் அந்த காரோட டைப்பில் நேம் இருக்குது, டைப் கொடுக்குறோம். அண்ட் சப்டைட்டில் டெக்ஸ்ட் டாட் ஆஃப். இதை வராது, இதில் சும்மா மாடல் தான் கொடுக்க போகிறோம். கார் மாடல். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா கரெக்டாக வந்துடுச்சு. இது ஏன் கீழே வருதுன்னா, நமக்கு கொடுத்த காலமோட லென்த் வந்து இது தாண்டி போயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்க்ரோலபுளாக வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலமை ஒரு விசிட்டில் நான் விராப் பண்ணுறேன். விராப் விசிட் இருக்கா, விசிட் நேம் என்ன கொடுக்குறோன்னா, சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ. இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ ஸ்க்ரோலபுள் ஆயிரும். நீங்கள் வெப்பில் வருது இல்லையா. இப்போ எனக்கு ஸ்க்ரோலபுளாக இருக்கா. ஸோ நம்ம இப்போ என்னென்ன ஏபிஐயில் டேட்டா வருதோ அந்த டேட்டா எப்படி இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ இது தான் ஏபிஐ ப்ளஸ் ப்ரொவைடர் இப்போ இன்டெகிரேட் பண்ணணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே வந்திருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.